ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம கிச்சனில் நான் உங்களுக்காக குலாப் ஜாமுன் தாங்க செஞ்சு காட்ட போகிறேன். இது இன்ஸ்டண்ட்டாக வெளியில் வாங்கி செய்கிற குலாப் ஜாமுன் இல்லைங்க, நம்ம வீட்டிலேயே ஓனாக செய்ய போகிறோம். இந்த குலாப் ஜாம் செய்கிறதுக்கு நான் கோவாவும் பன்னீர் வச்சு தாங்க செய்ய போகிறேன். இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் நம்ம எண்ணெயில் போடும்போது அந்த குலாப் ஜாம் விரிஞ்சு அப்படி எண்ணெயோட கரைஞ்சிடும். அந்த மாதிரி டைமில் அந்த மிஸ்டேக்கை சரி செஞ்சு சாஃப்டாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் சூப்பரான குலாப் ஜாமா எப்படி மேக் பண்ணலான்ட்டு அந்த டிப்ஸ் அந்த வீடியோவில் லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அதுக்கு நீங்களே என்னோட வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த குலாப் ஜாம் செய்கிறதுக்காக நான் 1/4 கிலோ அளவு கோவா வாங்கியிருக்கேங்க. நான் வந்து கடையில் வாங்கி தான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணுறதுனாலும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற கோவாவை ஒரு பிளேட்டில் போட்டுடலாம். போட்டுட்டு இந்த கோவாவை எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்லா சாஃப்டாக பிணையணுங்க. ஒரு 10 நிமிஷமாவது நல்ல உள்ளங்காயால் அழுத்தி இதை சாஃப்டாக பிணைங்க. அப்போ தான் நம்மளோட குலாப் ஜாமுன் எந்த ஒரு விரிசலும் இல்லாமல் நல்லா உருண்டையாக சேஃபாக வரும். அதனால நல்லா முடிஞ்ச அளவுக்கு இது சாஃப்டாகவே பிணைஞ்சிக்கிறங்க. இப்போ இந்த கோவாவை நல்லாவே பிசைஞ்சு எடுத்துக்கிட்டு எந்த ஒரு கட்டியுமே இல்லைங்க. இப்போ நான் இதோட ஒரு 100 கிராம் அளவு பன்னீரும் சேர்த்துக்கிறேன். இந்த பன்னீர் வந்து சேர்க்கும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷான பன்னீராக சேர்த்துக்கிறேங்க. முடிஞ்சால் இதை நீங்கள் வீட்டில் செஞ்ச பன்னீராக இருந்தால் இன்னும் கூட நல்லா இருக்கும். இதையும் நான் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு இப்போ நம்ம மறுபடியும் நல்லா பிசைஞ்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா சாஃப்டாக எந்த ஒரு கட்டியும் இல்லாமல் மாவு பதத்துக்கு வர அளவுக்கு இது நல்லா பிசைஞ்சு விடுங்க. இப்போ மாவு நல்லாவே சாஃப்ட் ஆயிடுச்சு. இதோட நம்ம 1/4 டீஸ்பூன் அளவு பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவும் சேர்த்துக்கிறோங்க. இந்த பேக்கிங் சோடாவும் மைதா மாவும் ஏன் சேர்க்குறேன்னா நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காகத்தாங்க. அதுவும் இல்லாமல் நம்ம கோவாவை மட்டும் செஞ்சு நம்ம எண்ணெயில் போட்டு அது கண்டிப்பாக விரிஞ்சு போயிடும். அதுக்காகத்தான் அந்த மைதா மாவும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கிட்டேங்க. ஏன்னா பிளேட்டில் உள்ள மாவும் நம்ம கையிலேயே மாவு ஒட்டாமல் இருக்கணுங்கிறதுக்காக நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த குலாப் ஜாமுனோட மாவு எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பார்த்தீங்களா? இப்போ இது அப்படியே ஒரு 15 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம இதுக்கு தேவையான சுகர் சிரப்பு ரெடி பண்ணிக்கலாங்க. அதுக்கு நான் வந்து சுகர் வந்து ஒரு 600 கிராம் அளவு எடுத்துக்கிறேன். நான் சுகர் எடுத்த கப்லேயே அதே அளவுக்கு நான் தண்ணியை நான் சேர்த்துக்கிறேன். இப்போ நல்லா சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம நார்மலாக குலாப் ஜாமுன் செய்கிற மாதிரியே இந்த சிரப்பை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ இந்த சுகர் எல்லாமே நல்லா கரைஞ்சோன்னா நான் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு பால் சேர்த்துக்கிறேன். நான் ஏன் பால் சேர்க்குறேன்னா இந்த மாதிரி நம்ம பால் சேர்க்கும் போது அந்த சுகர் உள்ள அழுக்கெல்லாம் வந்து ஆடை மாதிரி அப்படியே கடந்து வந்துடும். நம்ம மேலாப்பெல்லாம் உள்ள ஆடையை நம்ம அப்படியே எடுத்துடலாங்க. அப்போ நம்ம வீடியோவில் காட்டுறோம்னா பாருங்கள் எப்படி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்குண்டு. இப்போ அதெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு அந்த சிரப் வந்து கொஞ்சம் திக்னஸ் ஆனோடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. நான் இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு ரோஸ் சிரப்பும் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கிறேங்க, இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ நம்மளோட சுகர் சிரப்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ குலாப் ஜாமுன் நம்ம உருட்ட ஆரம்பிச்சிடலாம். பாருங்க மாவு நல்லாவே சாஃப்டா இருக்கு. இப்போ நம்மளுக்கு வேண்டிய சைஸ்ல இதை உருண்டை எடுத்துக்கலாங்க. நான் ஒரு மீடியம் சைஸ்லயே நான் உருண்டை எடுத்துக்கிறேன். கிட்டத்தட்ட இந்த குலாப் ஜாமுன் வந்து 20லேருந்து 25 அளவு வந்துருக்குங்க. இப்போ அடுப்பு ஆன் பண்ணி நான் வடை சட்டி வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சுங்க. இப்போ நம்ம உருட்டி வச்சுக்கிற குலாப் ஜாமுன் ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுக்கலாம். டீயை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இந்த குலாப் ஜாமுனை வந்து பொரிச்சு எடுங்க. இப்போ 2 பக்கமே நல்லா பரட்டி விட்டு இந்த குலாப் ஜாமுன் நம்ம பொரிச்சு எடுக்கலாம். நம்ம வீட்டிலேயே குலாப் ஜாமுன் செய்யும்போது எண்ணெயில் போடும்போது அது விரிஞ்சு வந்துடும். அந்த மாதிரி டைமில் என்ன பண்ணலான்னு நான் உங்களுக்காக ஒரு டிப்ஸ் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். நம்ம வீட்டிலே இந்த குலாப் ஜாமுன் ரெடி பண்ணும்போது முதல்ல ஃபர்ஸ்ட் உருண்டை மட்டும் போட்டு பாருங்க. அது எண்ணெயில் விரியாமல் கரெக்டாக வந்துட்டா ஓகேங்க. அப்படி ஒருவேளை எண்ணெயில் கரையிற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லா மாவையும் மறுபடியும் எடுத்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்து மறுபடியும் நல்லா பிசைஞ்சு நம்ம குலாப் ஜாமுன் உண்டையை நமக்கு தேவையான சைஸில் ரெடி பண்ணிக்கலாம். ஆனால் வந்து நம்ம மைதா மாவு மட்டும் தான் சேர்க்கணும். தண்ணி எதுவும் சேர்த்துடாதீங்க. தண்ணி சேர்க்காம மைதா மாவு மட்டும் சேர்த்து நல்லா அது கெட்டியாக வர அளவுக்கு இந்த மாவு ஆக்கினீங்களாக்கும் நம்மளோட குலாப் ஜாமுன் எண்ணெயில் போடும்போது நல்லா விரியாமல் நல்லா சாஃப்டாக உருண்டையா வருங்க. நம்மளோட குலாப் ஜாமுன் நல்லா 2 பக்கமே செவந்து நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வேற ஒரு பிளேட்ல மாத்திரலாம். இதே மாதிரி நம்ம அடுத்தடுத்த உருண்டைகளையும் பொரிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம பொரிச்சு எடுத்த குலாப் ஜாமுனை நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற சுகர் சிரப்புல போட்டுடலாம். போட்டுட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் கழிச்சு நம்ம குலாப் ஜாமுனை எடுக்கலாங்க. இப்போ நம்மளோட குலாப் ஜாமுன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுங்க.
ரொம்ப ரொம்ப சாஃப்டான, டேஸ்ட்டான, சூப்பரான குலாப் ஜாமுன நம்மளே நம்ம வீட்லயே கைப்பட செஞ்சுட்டோங்க. விசேஷ நாள்ல நம்ம கடையில வாங்கி செய்றத விட, இந்த மாரி நம்ம வீட்லயே செய்யலாங்க. அந்த அளவுக்கு இது ரொம்ப சாஃப்ட்டாவும், ரிச்சான டேஸ்ட்டாவும் இருக்கும். ஏன்னா, இதுல நம்ம கோவா, பன்னீர்லாம் சேர்த்துருக்கனால ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும். இது எவ்வளோ சாஃப்ட்டா இருக்குன்னு நான் எடுக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இத நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கிடுங்க. புடிச்சிருந்தா மறந்துடாம லைக் பண்ணிக்கிடுங்க. இதுவரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எனக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நானே இதோட கிளம்புறேன். வேற ஒரு ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.